வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பாலைவன போர்க்களம், மணலில் மரணம். 1939 ஆண்டில் ஐரோப்பா எரிந்தபோது மற்றொரு தீப்பொறி வட ஆப்பிரிக்க கடற்கரையில் பளபளத்தது. பிரிட்டிஷ், இத்தாலியர், ஜெர்மனியர் அனைவரும் அந்த மணற்கரையை தங்கள் பேரரசின் கதவாக கண்டனர். வட ஆப்பிரிக்கா ஒரு வர்த்தக சாலை அல்ல, ஒரு எரிபொருள் பாதை. சூயஸ் கால்வாய், மத்திய கிழக்கின் எண்ணெய் ஆகியவற்றை கைப்பற்றினால் உலகப் போரின் திசை மாறும். இத்தாலி முசோலினியின் ஆணையின்படி லிபியாவிலிருந்து எகிப்தை நோக்கி படை நுழைவதை தொடங்கியது. ஆனால் விரைவில் அது தடுமாறியது. அப்போது வந்தார் ஒரே மனிதர், ஜெர்மனியின் டெசர்ட் பாக்ஸ், எர்வின் ரொம்மல். ரொம்மல் புயல் வேகத்தில் தாக்கி மறையும் நாயகன். அவரது டேங்குகள் பாலைவன மணலை சிதறவிட்டு முன்னேறின. அவரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு நிழல் போல் ரகசியமானது. பிரிட்டிஷ் பக்கத்தில் இருந்தவர் ஜெனரல் பெர்னார்ட் மோன்ட்கோமரி, ஒழுங்கு, திட்டம், பொறுமை ஆகியவற்றின் மனிதர். இருவரும் நேரடியாக மோதிய தருணம் அலமைன். பாலைவன மணலில் நடந்த அந்த போரில் வெப்பம் 45 டிகிரி செல்சியஸ். டேங்குகள் எரிகின்றன, துப்பாக்கிகள் கருகுகின்றன. ஆனால் வீரர்கள் நின்று விடவில்லை. அலமைன் போர் வட ஆப்பிரிக்க போரின் திருப்புமுனை. பிரிட்டிஷ் மோன்ட்கோமரியின் யுத்த திட்டம் வெற்றியடைந்தது. ஜெர்மனியின் ரொம்மல் பின்வாங்கினார். அந்த தருணத்தில் உலகம் உண்மையை அறிந்தது. ஹிட்லரின் கனவு பாலைவன மணலில் புதைந்து போனது. இந்த போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிர் இழந்தனர். அவர்களின் கல்லறைகள் இன்றும் அந்த மணலில் காட்சி தருகின்றன. மனிதன் தன் பேராசைக்காக எவ்வளவு தூரம் சென்றான் என்பதை நினைவூட்டும் நிலத்தின் சாட்சிகளாய் அவைகள் நின்று கொண்டிருக்கின்றன. வட ஆப்பிரிக்கா வீழ்ந்ததும் ஐரோப்பா நோக்கி கூட்டணி படையினர் திரும்பினர். போரை முடிக்கப் போகும் அதிரடியான தாக்குதல்கள் இனிமேல் தொடங்கப் போகின்றன. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.